நம்ம வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் இருந்தாலே நமக்கு வந்து வீட்டுக்கே ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும், செழிப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த வாழை ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் குளத்தள்ளி இருக்குது. அதை பார்க்குறதுக்கே டெய்லி மார்னிங் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இதுலேருந்து வாழை இலை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது கண்ணுக்கு. பக்கத்துலலாம் பில்டிங்ஸ் தான், என்னுடைய அந்த வாழை மட்டும்தான் கண்ணுக்கு பசுமை. எப்படி இருக்குது பாருங்கள் வாழை. இது வந்து ஒரு 4 வாழை கொலை தள்ளிடுது. இதில் 2 தான் இந்த பக்கம் பக்கத்தில் இருக்குது. அதை தவிர முருங்கை பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த முருங்கைக்காய் சாம்பாரும் நான் மாடி தோட்டத்தில் பறித்த வெண்டைக்காய் கறியும் பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் 2 நாளாக நான் சேர்த்து வச்சது. நம்ம வீட்டில் காய்கறி பறித்தாலே வந்து தாராளமாகவும் இருக்கும், செழிப்பாகவும் இருக்கும். இயற்கை உரம் கொடுத்து வளர்க்குறதுனால நல்ல சத்துள்ளதாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இத்தனை பலன்களும் கிடைக்கிறதுனால நீங்கள் கட்டாயம் ஒரு சின்ன தோட்டமாவது வைங்க. மாடி தோட்டம் வைங்க, பால்கனி தோட்டம் வைங்க, பின்னாடி இடம் இருந்தால் இந்த மாதிரி வாழை வைங்க. எப்பவும் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீடே ஐஸ்வர்யமாக இருக்கும்.